கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் மனிதர்கள் நடுவிலே வாசம் பண்ணி ஜீவ வார்த்தையின் மகிமையை காண்பித்த அன்பான தேவன் ஒருவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாயிருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் நீதிமான்களாக்கப்பட்ட அன்பான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரத்திலே தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கி அவர் நமக்காக இரத்தம் சிந்தி மரித்ததினாலே கோபாக்கினைக்கும் நீங்களாக்கி நம்மை தமது ஜீவனாலே ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தி அழைத்தவர்களை நீதிமான்களாக மாற்றிவிட்டார் என்று நாம் உறுதியாய் விசுவாசிக்க வேண்டும் என்று பார்த்தோம். ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால், பாருங்கள், விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆதலால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு என்ன உண்டாயிற்று? தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். பாவத்தை அவர் சுமந்து அவருடைய நீதியை நமக்கு கொடுத்ததினாலே தேவனிடத்தில் நாம் சமாதானம் பெற்றிருக்கிறோம். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம் என்று நாம் சொல்லும் பொழுது, தீத்து 3வது அதிகாரம் 5வது வசனத்தின் 1வது பகுதியிலே, நாம் செய்த நீதியின் கிரியைகள் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல், இந்த ரட்சிப்பு, அதாவது நான் இந்த நீதிமான் ஆக்கப்பட்டது என்னுடைய யாதொரு கிரியைகளினாலேயும் அல்ல, நான் என்னெல்லாமோ செய்தேன், என் வாழ்க்கையில அநேகருக்கு நன்மை செய்தேன், அதனாலேயும் அல்ல, அது முழுக்க முழுக்க அவருடைய நீதிதான் என் மேல் வந்துவிட்டது என்று வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 3வது அதிகாரம் 6வது வசனத்திலேயும் தமது கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டு என்று எழுதியிருக்கிறது. அதாவது அவருடைய கிருபையினால அவர் எப்படி உலகத்துக்கு வந்தார்? மாம்சமாகி உலகத்துக்கு வந்த பொழுது அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்த தேவனாக உலகத்துக்கு வந்தார். அந்த கிருபையும் எனக்கு கொடுத்தார், அந்த சத்தியத்தையும் எனக்கு முழுமையாக கொடுத்து அவர் பாவத்தை சுமந்து எனக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நான் நீதிமானாக்கப்பட்டேன் என்ற அந்த விசுவாசம் எனக்குள்ளே என்றென்றைக்கும் இருக்க வேண்டும். அடுத்ததாக ரோமர் 5வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று, இப்ப நான் இந்த விசுவாசத்தினாலே நான் எப்படியாக மாற்றப்பட்டிருக்கிறேன்? நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன். சரி, இனி நான் என்ன செய்ய வேண்டும்? நிலை கொண்டிருந்து, பாருங்கள், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினால் பெற்று நிலை கொண்டிருந்து, அப்படியானால் நீதிமான்களாக்கப்பட்ட நாம் சும்மா இருந்தா பத்தாது, நான் இனி எதிலே நிலை கொண்டிருக்க வேண்டும்? தீத்து 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, அவபக்தியை நம்மிடத்திலிருந்து மாற்ற வேண்டும். விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டேன் என்றால் அந்த விசுவாசத்திலேயே நான் தரித்திருந்து பக்தியுள்ளவளாய் இருக்க வேண்டும். எந்நேரமும் தேவனை எனக்கு முன்னதாக நான் வைக்க வேண்டும். அவர் பார்க்கிறார், அவர் கேட்கிறார், அவருக்கு என்னுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று தெரிகிறது, அவரு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, உலகத்தரமான இச்சைகள், பிசாசானவனுடைய ஒரு தந்திரம்தான் இந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது அவனுடைய ஒரு தந்திரமான ஒரு காரியம். இதை நான் என்ன செய்ய வேண்டும்? வெறுக்க வேண்டும். அழகழகான அட்ராக்டிவான அநேகமான பொருட்களை காண்பித்து நாம் பணம் சம்பாதிப்பதும் அதிலே செலவிடுவதும் நமக்கு வழக்கமாய் இருக்கிறது. அது எதனால? பிசாசனுடைய தந்திரம். ஏனென்றால் இதற்கு நேராக கண்கள் போகும் பொழுது நாம் அந்த காரியங்கள் எல்லாம் கவனிக்கவே மாட்டோம். மேலான காரியங்களை குறித்து நாம் நாடவே மாட்டோம். பூமிக்குரியவைகளையே சிந்தித்துக் கொண்டிருப்போம். இது அவனுடைய தந்திரம் என்று அறிந்து அதுக்கு எதிர்த்து நில்லுங்க. நம்மை தேவன் அழைத்திருக்கிறது ஆக்குகிறதற்காக அழைத்திருக்கிறார். இந்த உலகத்திலேயே பார்த்து தலை குனிந்து எப்ப பாரு பூமியே பார்த்து கொண்டு இருப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை.
ஆதலால் நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து எப்படி இருக்கணுமா? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். தெளிந்த புத்தி எதற்காக? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள் என்று கர்த்தர் சொன்ன அந்த வார்த்தையை நாம் அவ்வப்போது நினைவு கூற வேண்டும். அப்போஸ்தலர்கள் மூலமாய் சொல்லி இருக்கிற அந்த நிருபங்களில் இருக்கிற அனைத்து டீச்சிங்கையும் எப்பவுமே நாம் நினைக்க வேண்டும். அதிலே தங்கி இருக்க வேண்டும். நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் எங்க இருக்கணும் தெரியுமா? இந்த உலகத்திலேயே ஜீவனம் பண்ணி. சிலர் ஆவிக்குரிய காரியத்துல நாம் ஆழமாய் போகும்பொழுது என்ன நினைப்போம்னா, மனுஷங்கள்லாம் வேண்டாம், ஐயோ இவங்க கூட எல்லாம் இருந்தா எனக்கு சரியாகாது, இவங்கெல்லாம் எப்ப பாரு வேண்டாத காரியங்களே பேசிக்கொண்டு இருக்கிறாங்க, உலகத்தரமான ஆட்களோட நான் சம்பந்தம் கலவக்கூடாது, அது விலகி இருக்க வேண்டியதான். ஆனாலோ நான் இந்த உலகத்திலே தான் நான் ஜீவனம் பண்ண வேண்டும், இந்த உலகத்திலே இருந்துதான் நான் ஜெயம் கொள்ள வேண்டும், ஓடி ஒளிஞ்சு நான் ஜெயம் கொண்டேன் என்று சொல்ல முடியாது. அவர்களுக்கு நடுவிலே இருந்து சாட்சியாக இருக்க வேண்டும். பாருங்கள், தீத்து 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாகுகிற வாக்குவாதங்களையும் விட்டு விலகி அவைகள் அப்பிரயோஜனமும் வீணுமாயிருக்கும் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தரமான புத்தியீனமான தர்க்கங்கள், தேவையில்லாத பேச்சுகள், நீயா நானா என்று பார்ப்பது, அவங்க பெருசா நாங்க பெருசான்னு பார்ப்பது, எங்க வம்ச வரலாறு பெருசா அவர்களுடைய வம்ச வரலாறு பெருசா என்பதை பார்ப்பது, இதுல ஒரு சண்டை, இதுல ஒரு தர்க்கம், தேவையில்லாமல் நம்முடைய நேரம், நம்முடைய எனர்ஜி எல்லாமே வேஸ்டாக போகக்கூடிய ஒரு காரியம். பிசாசு அப்படிதான் தந்திரமாய் காரியங்களை செயல்படுத்துவான். நேரம் எல்லாம் தேவனுக்கு, நமக்கு கொஞ்ச நேரம் நமக்கு ஃப்ரீயா இருக்கிறோமா, இருதயத்துல வேற சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் கர்த்தருடைய காரியங்களுக்கு நேராக நம்மை நடத்த வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளி இருக்கிறார். ஹீஸ் எ ஹெல்ப்பர், அவர் நம்முடைய சகாயகர். அந்த சகாயகர் இடத்திலிருந்து சகாயத்தை பெற்றுக்கொண்டு நாம் அனுதினமும் தேவனிடத்திற்கு நேராக நாம் போக வேண்டும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 2வது வசனத்திலே சகல துர்குணத்தையும் சகல விதமான கபடத்தையும், கபடமான அநேக காரியங்கள், அன்பில கூட மாயமான அன்பு, இதெல்லாவற்றையும் நாம் விட்டுவிட வேண்டும். வஞ்சனைகளையும் பொறாமைகளையும், பொறாமைன்னா என்ன? அவனுக்கு இருக்கு எனக்கு இல்லை, அவனுக்கு நன்மையானது இருக்கு எனக்கு நன்மையானது இல்லை, இப்படிப்பட்ட காரியங்கள், அதாவது பொறாமைகளையும் சகல வித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி. பாருங்கள், இந்த காரியங்கள்ல நாம் தங்கி இருந்தோம்னா அது வளர்ச்சியே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சிறு குழந்தைகளை போல இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இல்லைங்க, நம்ம அதெல்லாவற்றையும் விட்டு விட்டு நாம் வளர வேண்டும். புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல, மாம்சத்திலே பிறந்து மாம்சத்திலே நடக்கிற பிள்ளைகளை போல அல்ல, புதிதாய் பிறந்த குழந்தையை போல. அதாவது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. ஏனென்றால் நான் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், இனி நான் பழைய ஆள் அல்ல, நான் புதிய ஆள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளை போல திருவசனமாகிய, பாருங்க, களங்கமில்லாத ஞானப்பால், இந்த பாலை குடித்து பாருங்கள், அந்த களங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். வசனத்துக்கு மேல தாகமாயிருங்கள். அவர் அநேக காரியத்தையும் ஆழங்களையும் நமக்கு புரிந்து தரதுக்கு, அவர் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு தருவதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதை விசுவாசியுங்கள். ஒன்று தாங்க தேவை. அந்த நல்ல பங்கு கிறிஸ்து இயேசுதான், வேத வசனம்தான், வார்த்தை தான் மாம்சமாகி உலகத்துக்கு வந்ததென்றால் அவருக்குள்ள எல்லா ரகசியங்களும் அடங்கி இருக்கிறது. அவர் நமக்கு நாம் என்னவாய் மாறப்போகிறோம் என்பதை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஏனென்றால் 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனத்திலே அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. ஏன் அந்த களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நாம் வாஞ்சையாய் இருக்க வேண்டும்? பாருங்கள், அழிவில்லாத வித்து, அது வசனம் அழிவில்லாத வித்து. அந்த வித்தினாலே நான் என்னவாய் மாறுகிறேன்? மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன், புதிதாய் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் ஒருவனும் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டார்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்படி என்றால் இந்த வசனத்தினால தான் மறுபடியும் நான் பிறந்து, விசுவாசத்தினாலே நான் மறுபடியும் பிறந்து, பாருங்கள், தேவனோடு ஒன்றித்து போகத்தக்கதான அந்த ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்.
ஆதலால் 1 பேதுரு 1:14 சொல்லியிருக்கிறபடி, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தர்களாயிருங்கள். இப்படி நாம் கர்த்தர் நம்மிடத்தில் தயவாயிருந்து பாவிகளாயிருந்த நம்மை நீதிமான்களாக மாற்றி பரிசுத்தப்படுத்துகிறதுனாலே அந்த பரிசுத்தத்திலே தானே நாம் நிலை கொண்டிருக்க வேண்டும். சங்கீதம் 1 என்ன சொல்லியிருக்கிறது? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எப்படி இருப்பானா? அந்த வேதத்தில் பிரியமாயிருந்து தியானமாயிருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராத மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். கர்த்தர் 6 கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நீதிமான்களாக மாற்றியிருக்கிற அனைத்து பேருடைய வழியையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். ஆதலால் துன்மார்க்கர் இருக்கும் இடத்துல போய் உட்கார்ந்து நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ஆனந்த பாக்கியத்தை ஒரு நாளும் தவிர்த்து விடாதிருங்கள். வேதம் சொல்லுகிறபடி இப்படி நாம் நிலை கொண்டிருந்தால் மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கை நமக்குள் வரும். தீத்து 2:13 நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நிறைய பேர் என்ன சொல்றோம்? நம்முடைய எதிர்காலம் என்னன்னே தெரியலைங்க, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவென்று எனக்கு தெரியாது, எப்படியாக இருப்போம் என்று நமக்கு தெரியாது என்று சொல்லுகிறோம். ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார்? இதுதான் நம்முடைய ஃபியூச்சர். என்னது நம்முடைய ஃபியூச்சர்? அவர் பிரசன்னமாகுதலுக்கு நாம் காத்திருக்க வேண்டும். தேவன் பிரசன்னமாகிறதற்கு முன்னமே நம்மை முழுவதுமாய் தகுதிப்படுத்த வேண்டியது கர்த்தருடைய பொறுப்பாய் இருக்கிறது. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். இப்படி நாம் பார்க்கும் பொழுது எல்லாம் அவருடைய செயலாக இருக்கிறது. அன்பு வைத்தார், குமாரனை தந்தருளினார், பரிசுத்த ஆவியையும் பொழிந்தார். ஆவியின் கனியாகிய அன்பு, விசுவாசம் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். முன் அறிந்திருக்கிறார். குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன்குறித்தார். முன்குறித்தவர்களை அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். நீதிமான்களாக்கினவர்களை கடைசி ஸ்டெப்பாக மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த மகிமைப்படுத்துதலை குறித்துதான் நாம் இந்நாளிலே பார்க்க இருக்கிறோம். அது இன்னும் நமக்கு வெளிப்படவில்லை. ஆனாலும் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்த சித்தம் கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையில நிலை கொண்டிருந்து மகிமைப்படுத்தி கர்த்தர் நம்மை தேவனோடு கூட என்றென்றைக்கும் சேர்ப்பார் என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அப்படி என்றால் எல்லாமே தேவன் நமக்காக செய்து முடித்திருக்கிறபடினாலே நாம் என்னதான் செய்ய வேண்டும்? விசுவாசத்தோட நற்கிரியைகளை செய்து வசனத்தின்படி வாழ்ந்து நம்பிக்கையோட தேவனுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். தைரியமாய் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். அவர்தான் நம்மை சுத்திகரிக்க போகிறவர். 1 யோவான் 3:2 என்ன சொல்லியிருக்கிறது? பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், பாருங்கள், தேவன் இருக்கும் வண்ணமாகவே நாம் இருப்போம் என்பதை, அதே விதமாக நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இதுதான் மகிமைப்படுதல். இதற்கு நேராக தான் நாம் காத்திருக்க வேண்டும். தேவன் என்னை மகிமைப்படுத்துவார் என்பது விசுவாச கண்களினாலே நாம் கண்டு, இதுதான் என்னுடைய எதிர்காலம் என்று அறிந்து பிள்ளைகளுக்கும் இந்த எதிர்காலத்தை குறித்து நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும்.
பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும் பொழுது ஒருவர் அங்கே இந்த மகிமையை காண ஆசையாய் கேட்கிறார். பாருங்கள், யாத்ராகமம் 33வது அதிகாரம் 18வது வசனத்திலே, அப்பொழுது அவன், அதாவது மோசே, அப்பொழுது மோசே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, மகிமை அல்ல, என் தயவை நான் முதலாவதாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பதாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, பாருங்கள், தேவன் முதலாவதாக மோசேக்கு முன்னதாக கடந்து போக பண்ணினது என்ன? அவருடைய தயையை முழுவதுமாய் கடந்து போக பண்ணினார், இரக்கத்தை காண்பித்தார், கிருபையை காண்பித்தார். அப்போ 20வது வசனத்திலே, நீ என் முகத்தை காண மாட்டாய், அதற்கென்று நான் ஒரு நாள் இருக்கிறேன், அந்த நாளிலே தான் அது காண முடியும், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது என்றார். 21வது வசனம், பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். அந்த முகம் என்ன? எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், யாரு? தேவனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபவுமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி, முதலாவது அவருடைய தயவை கடந்து போக பண்ணினார். அந்த தயவு என்ன? பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணினார். உண்டு பண்ணி என்ன செய்தார்? உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறார். இன்னைக்கு உன்னதமான தேவனுடைய வலது பாரிசத்திலே உட்கார்ந்து என்ன செய்கிறார்? நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பாருங்கள், அந்த தயவை முதலாவதாக கடந்து போக பண்ணியிருக்கிறார். மகிமையோடே திரும்ப வருவதற்கு ஒரு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அது பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும். தேவதூதனுக்கோ இயேசு கிறிஸ்துவுக்கோ அந்த நாள் என்னதென்று தெரியாது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 18வது வசனத்திலே, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, யார் காண போகிறார் அந்த மகிமையை? நமக்கு தான் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே, பாருங்கள், தேவனுடைய சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இதுதான் நம்முடைய எதிர்காலம். மகிமையின் மீது மகிமை அடைந்து விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்போமானால் கண்டிப்பாய் மறுரூபப்படுவோம். கொலோசேயர் 3வது அதிகாரம் 12வது வசனத்திலே, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு, பாருங்கள், தேவன் முதலாவதாக என்ன சாயலை வெளிப்படுத்தினாரோ, அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் தம்முடைய மகிமையை சீஷர்களுக்கு வெளிப்படுத்தினது போல அதே தயவுடையவர்களாக, அதே இரக்கமுடையவர்களாக, பிறனுக்கு நன்மை செய்து சத்தியத்திலே வழிநடத்தத்தக்கதாக தேவனுடைய வசனத்தை அனுதினமும் வாசித்து பிறனுக்கு நாம் வெளிச்சமாயிருந்து அந்த வசனத்தை அவனுக்கு சொல்லி அவனை தூக்கிவிட்டு தேவனோடு ஒன்றித்திருக்கும்படியான அந்த நம்பிக்கையை நாம் அவர்களுக்கு காண்பித்து, எப்படி தேவன் முதலாவதாக தம்முடைய சாயலை வெளிப்படுத்தினாரோ அதே போல நாமும் இருக்க வேண்டும். 13வது வசனத்திலே, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். இவ்விதமாய் நாம் அவர் சொன்ன இந்த வார்த்தைகளின்படி நாம் இருந்தோமானால் கண்டிப்பாக மகிமையின் மீது மகிமை அடைந்து மறுரூபப்படுவோம். தேவனுடைய நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா?
அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. நீர் இந்த உலகத்துக்காக வந்து எங்களுடைய பாவத்தை சுமந்து உம்முடைய நீதியை எங்களுக்காக தந்தபடியினாலே உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம் சுவாமி. எங்களை நீதிமான்களாக மாற்றிவிட்டது மட்டுமல்லாமல் அப்பா, மகிமையின் மீது மகிமை அடையத்தக்கதாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி. ஆதலால் நாங்களும் ஆண்டவரே பூமிக்குரியவைகளை அல்ல, மேலான காரியங்களை குறித்து சிந்தித்து அனுதினமும் அதை நாடி அதில் பிரியமாயிருந்து களங்கமில்லாத ஞானப்பாலை நாங்கள் வாசித்து அநேகருக்கு பிரயோஜனமாய் இருக்கத்தக்கதாக இந்த பூமிக்கு உப்பாகவும் ஆண்டவரே உலகத்துக்கு வெளிச்சவுமாயும் இருக்கத்தக்கதான கிருபை கர்த்தர் தருவீராக. அப்பா, நீர் எவ்விதமாய் இருந்தீரோ அதே போல நாங்களும் ஆண்டவரே தயவுள்ளவர்களாயும் இரக்கமுள்ளவர்களாயும் ஆண்டவரே சர்க்குணம் உள்ளவர்களாயும் அன்பை கூட்டி வழங்குகிறவர்களாயும் இருக்க கர்த்தர் தாமே எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. ஏசப்பா, எல்லாரையும் ஆண்டவரே உடைய கிருபையினால மூடுவீராக. ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் மேய்ப்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே. ஆமென்.